ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் கிரீன்ல இருந்தாலும் நிப்டி மட்டும் இன்னைக்கு ஒரு 1.6% ஃபால். எதனால? இது ஒரு லிக்விடிட்டி கிராப்பா இல்ல கிராஷ் ஆகுதா பார்த்தலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்ப்ரஸ். நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் 24,150 அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் லெவல். அதை ஹோல்டு பண்ணலைன்னா திருப்பியும் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு எக்ஸாக்டா அதான் நடந்திருக்குங்க. பாத்தீங்கன்னா திருப்பியும் அந்த பழைய லோ ஆன 23,850 அந்த கிரிட்டிக்கல் சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 24,000 கம்மியா நிப்டி க்ளோசிங் கொடுத்தது ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் இப்பதான் அந்த க்ளோசிங் வந்து 24,000 கீழே இருக்குங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரியிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது மாதிரி கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ நிப்டி டே சார்ட் வச்சிருக்கோம். டே சார்ட்ல அடுத்த சப்போர்ட்டான ஃபேர் வேல்யூ கேப் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கிரீன் கேண்டில் இருந்தது. அந்த கிரீன் கேண்டிலோட 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,555. ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம். ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மேலே போகலாம். இதை கட் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டாப் வந்து 23,207 தான். ஸோ இதை கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸோ இப்போ ஆர்எஸ்ஐ லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர் சோல்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கண்டினியூஸா டம்பிங் லாஸ்ட் ஒரு 20 டேஸா வந்து பயங்கரமான டம்பிங் நடந்தங்காட்டி ஒரு ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸ்லயும். ஸோ அதனால ஒரு புல் பேக் அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்க்கலாங்க. மெயினா பேங்க் நிப்டியில ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் பேங்க் நிப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அக்டோபர்ல இருக்கிற லெவல்ஸ். அக்டோபர்ல நம்ம என்ன லெவல்ஸ்ல இருந்தோம் எக்ஸாக்டா அந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. இந்த 55,700 600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை கட் பண்ணும்போது இதோட லோ ஆன 54,200 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குங்க. அவ்வளோ கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். இந்த சப்போர்ட் 55,270 இதை கட் பண்ணா மட்டும் நம்ம இதை பத்தி யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு புல் பேக், ஒரு ஹெல்தியான புல் பேக் ஒரு 58,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து மேபி 1 or 2 டேஸ்ல நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. இது எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிற ஐடியா கிடைக்குங்க. இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி அந்த சப்ளை பிளாக் 1க்கு மேலே போக முடியலன்னா சப்ளை பிளாக் 2 வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் அதை கட் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் பிளாக் ஆன 23,850 அது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எக்ஸாக்டா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,697 அப்படிங்கிறது லாஸ்ட் லோ. இந்த லோவை கட் பண்ணலைன்னா ஒரு புல் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பிளாக் 2 வரைக்கும் 24,100 ஃபர்ஸ்ட் டார்கெட். அது விட்டா 24,300. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. அது 24,443. இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்ததுன்னா 23,697 கட் பண்ணும்போது நம்ம அடுத்த சப்போர்ட் பாயிண்டான 23,585 அப்படிங்கிறது வரைக்கும் வரலாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு இன்ட்ராடேக்கு உண்டான லெவல்ஸுங்க. பெருசா நம்ம சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இப்ப பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கேப் அப் அப்புறம் ஒரு சைட்வேஸ் இல்ல கேப் டவுன் சைட்வேஸ் டு ஃபால் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்ங்கிற மாதிரி ஒரு கிளியரா நம்ம பார்க்க முடியாதுங்க. இன்னொன்னு கிளியரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் மட்டும் பாத்துக்கலாங்க. இந்த லெவல்ஸை நம்ம கட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கால் சைடோ இல்ல புட் சைடோ ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதாங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பார்த்துலாங்க. ஸோ நம்ம காலையில் ஒரு 950 நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாங்க 24,350 ஒரு செல்லர் ஜோன் ஒரு ஏரியா. இதுக்கு மேலே இருந்தால் கால் சைடில் சான்ஸ் இருக்கு, இதுக்கு கீழே இருந்ததுன்னா புட் சைடில் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு 940 950 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா பிஇ சைடில் சான்ஸ் இருந்ததுங்க. அதோட மேக்ஸிமம் டார்கெட் ப்ரைஸ் 520 அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 520யும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் பையாஸ் எந்த சைடு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்தா போதுங்க. இன்னைக்கு வெரி சிம்பிள். மார்னிங் ஒரு 9:30 9:15 கேண்டில் அடுத்த கேண்டிலேயே கட் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க இந்த 9:15 லோவை. அப்படி கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வெரி கிளியரா தெரிஞ்சிருக்கும் இது டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ப்ரீமியம் சார்ட்லயும் எக்ஸாக்டா சேம் ப்ரீவியஸ் டேவோட லோ கீழே வந்தாச்சு. அந்த ப்ரீவியஸ் டே லோ கீழே கால் வந்ததுனாலே உங்களுக்கு புட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் புட்டு தான் பண்ணிச்சுங்க. அது ஆல்மோஸ்ட் அதோட அட்வான்ஸ் செல்லர்ஸ் லெவலுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுங்க. ஸோ நாளைக்கு என்ன சார்ட் அப்படிங்கிறது பார்த்துலாங்க.
23,850 எடுத்து வச்சிருக்கோம். 23,850 கால் 302க்கு மேல இருந்தா, இது லோவும் க்ளோஸும் ஒரே வேல்யூ தான். 302க்கு மேல இருந்தா ஃபர்ஸ்ட் டார்கெட் 382, அதுக்கு அடுத்த டார்கெட் பாத்தீங்கன்னா 564. ஸோ இது வரைக்கும் போலாங்க. அதே புட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 287க்கு மேல சஸ்டெயின் ஆனாங்க. 302க்கு ஒரு ஹேர்டல் இருக்கு. அந்த 302 ஹேர்டல் கிராஸ் பண்ணாங்கன்னா 496 வரைக்கும் போற சான்ஸ் இருக்கு. அதே டவுன் சைடு வந்ததுன்னா இது 287ல இருந்து 98 வரும்போது உங்களுக்கு இது 302ல இருந்து 564 வரைக்கும் போற சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கங்க. நான் எப்படி இருந்தாலும் டெலிகிராம் குரூப்லையும் இந்த இமேஜ் போஸ்ட் பண்றேன். இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகுதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில், நம்மளோட கீ லெவல்ஸ் உண்டான லாஸ்ட் சப்போர்ட் ஃபேர் வேல்யூ கேப் அதை கட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா இந்த 23,585 இதை கட் பண்ணும்போது ஒரு கரெக்ஷன் 23,200, 22,920 இது வரைக்கும் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மேலே வரலாம். இதை கட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் ஒரு புல் பேக்குக்கு சான்சஸ் இருக்கு. அந்த புல் பேக் பாத்தீங்கன்னா 25,100 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இதுக்கு அந்த மாதிரி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.